ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கடந்த ஒரு வாரமே பார்த்தீங்கன்னா ப்ரோ H2R ஹாயபுசா போடுங்க, H2R ஹாயபுசான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. எனக்கு திடீர்னு ஆச்சரியம், என்னடா திடீர்னு இந்த ரெண்டு பைக்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டி வைக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே இன்டிமேஷனில் போட்டிருக்கோம். ஸோ அதில் போட்டால் வந்து மறுபடியும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா மோடு ஏற்றி உங்களுக்காக வந்து போடுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பைக்கோட டாப் ஸ்பீட் செக் பண்ண போகிறோம். அடுத்து ரெண்டு பைக்கோட டியூரபிலிட்டி. அடுத்து என்ன பண்ண கேட்டிங்கன்னா 30 பஸ்ஸை நிற்க வச்சு ஸோ எந்த பைக் வந்து எத்தனை பஸ் தாண்டுது அப்படின்றதெல்லாம் செக் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த 30 பஸ் தாண்ட பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பைக் எடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா H2R எடுத்துருவோம். ஸோ H2R பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸில் இருக்கிற மாதிரி ப்ளூ கலரையும் எடுத்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பார்த்தீங்களா KMPHன்னு இருக்குது பார்த்தீங்களா, வேற ஒன்றும் இல்லை, km/h அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த எல்லோ லைன்னா ஸ்டார்டிங் லைனு இருங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனை கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஹாயபுசா ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்ட்டு. ஓகே, ஆரம்பிச்சிடுவோமா? 3, 2, 1 போடா டேய். போகிறாப்ப பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ பார்த்தீங்கன்னா இன்னொரு வெர்ஷனோட ஃபைலு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏற்றி நம்ம மொட்டாமாவை ஏற்றி அப்புறம் அந்த மோடு மெனு ஏற்றி அப்புறம் அந்த வெஹிக்கிள் ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவர் வந்து கேட்டுத்தார் பார்த்தீங்களா கார் மோடு எப்படி ஏற்றுறதுன்ட்டு. ஸோ அவருக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மோடு எப்படிடா ஏற்றுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஏஎஸ் கேமிங் டியூட்டோரியல்ஸ், அதில் வந்து வரும். ஓகே பார்த்தீங்கன்னா 171.2. ஸோ பார்த்தீங்கன்னா 172 கிட்டே போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரோடு முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அனதர் ட்ரை கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா 165 வந்துருச்சு, 68, அடுத்து 70, 71, 72. பார்த்திங்கன்னா 72 வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோடு முடிஞ்சிச்சு. ஸோ ஹாயபுசா வந்து 172 போகுது. அடுத்து நம்மளோட H2R பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் பிடிச்ச பைக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து H2R தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ யார் ஜெயிக்காதுன்னு பார்த்துருவோமா? இருங்க, பின்னாடி வரும், நம்ம மட்டும் முன்னாடி இருக்கிறோம். அப்புறம் எல்லாம் என்ன ஏமாத்தியான்னு கேட்டுருவாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை. பார்த்தீங்களா ஸ்மோக்லாம் வர்றாப்புல மொட்டை டயரில் டே வேறு லெவலில் மொட்டை. சரி ஒத்துக்கிறேன் போ. ஓகே, பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 100 வந்துருச்சுங்க. 100 வந்துருச்சு. அடுத்து என்ன 120, அடுத்து 130, 140 வந்துருச்சுங்க. 140, 150, 150 வந்துருச்சு. அடுத்து 160, 60 வந்துருச்சு. 160 வந்துருச்சுங்க. அடுத்து 170 வருமா? 70 வந்துடுறா டேய் ஹாயபுசா கொஞ்சம் டஃப் விட்றா. 71, 72, 70. ஐயோ, பார்த்தீங்கன்னா 72. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா 172லேயே தான் அங்கே நிற்கிது. பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரை கொடுத்து பார்ப்போம் எது வந்து ஸ்பீடாக போகுதுன்ட்டு. வேமா போடா, கைப்பில்ல போ நிற்காத. ஏன்னா இந்த தடவை வந்து நல்லா ஸ்பீடாக போகுதுங்க. 40, அப்புறம் 150 வந்துருச்சு. 150 வந்துருச்சு. அடுத்து 160, ஸோ 60 வந்துருச்சு. 170 வந்துடுறா டேய். 167, 8, 9, 70 வந்துருச்சு. 1, 2, 3 பார்த்தீங்கன்னா 173 வந்துருச்சுங்க. அப்பாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸில் எப்படி சொல்கிறது, 1 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட H2R வந்து நம்ம ஹாயபுசா வந்து பீட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடில் யார் ஜெயிச்சேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஹாயபுசா. ஐயோ வாயில் போடு. பார்த்தீங்கன்னா நம்மளோட H2R தான். இதனால் ஹாயபுசா ஜெயிக்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம H2R வந்து ஜெயிச்சிருச்சு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் டாப் ஸ்பீடில். ஸோ அடுத்து வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து போயிடுவோம். ஓகே, நம்ம டியூரபிலிட்டி டெஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கையும் நிப்பாட்டியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெற்றியாளர் H2R தான். ஸோ H2R எத்தனை புல்லட் வருதுன்னு ஸ்பீட் பண்ணி காமிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டியூரபிலிட்டி டெஸ்ட் வந்து H2Rக்கு முடிச்சாச்சு. ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம H2R வந்து ஸ்மோக் வந்து எத்தனை புல்லட்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 48 புல்லட்ஸ் வந்து ஸ்மோக் வந்துச்சு. இதுவே வெடிச்சது எத்தனை புல்லட்ரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 51. அந்த புல்லட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெடிச்சிருச்சுங்க நம்மளோட H2R. ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னடா பண்ணிட்டு அப்படின்ட்டு. ஏர்போர்ட்டுங்க நம்ம மேலே கேஸை போட்டுறாங்க ஏதாச்சும் நெருப்பு பற்றிக்கிச்சுன்னா. அதனால தான் பார்த்தீங்கன்னா மொட்டாமல் அணைச்சிட்டுருக்காப்லே. நீ அணைச்சி விட்றா, அடுத்து நம்ம ஹாயபுசா டெஸ்ட் ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹாயபுசா இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து எத்தனை புல்லட் வந்து தாங்குதுன்னு பார்த்துருவோம்.
டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொட்டமாக செத்து போயிட்டாப்புல. சரி விடுங்க. ஸோ அதில் யார் ஜெயிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹயபுசா தான். பார்த்தீங்கன்னா 58 பிளாக் ஸ்மோக் வந்து 66 புல்லட்லேருந்து வெடிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட்டு தாக்கு பிடிச்சிருக்காங்க நம்ம ஹயபுசா. பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச நம்ம இதோட ஹயபுசா தான். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 30 பஸ்ஸு கரெக்டாக நிப்பாட்டிருக்கேன். ஸோ 30 பஸ்ஸில் வந்து எத்தனை பஸ் வந்து தாண்டுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்க. பார்த்தா 30 பஸ் கரெக்டாக நிப்பாட்டிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட H2R தான் ட்ரை பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து கமெண்ட் பண்ணிடுங்க எத்தனை பஸ் தாண்டுன்றது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ரேம்ப் ஏறப்போகிறோம், அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணிடுங்க சரியா. ஸோ பார்த்தீங்கன்னா H2R பார்த்தீங்கன்னா 120 20 30 130 போதுங்க. பறந்தாச்சுடா கைப்புள்ள. எத்தனை பஸ்ஸுடா தாண்டிடுறா. ஓகே, பார்த்தீங்கன்னா கரெக்டாக பஸ் மேலே வந்து வண்டியை லேண்ட் பண்ணிட்டு மொட்டாமல் மட்டும் கீழே இறங்கிட்டாப்புல. ஸோ கைஸ் இப்போ நம்ம H2R வந்து 21 பஸ்ஸு தாண்டிடுச்சு. ஸோ அடுத்து ஹயபுசா எத்தனை தாண்ட போகும் தெரியல, வாங்க பார்ப்போம். ஓகே, ஹயபுசா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஹயபுசா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. என்னன்னா அது பிளாக் கலர் தானே இருக்குது, இது என்னன்னா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கார்பன்லாம் யாருக்கும் தெரியாது, அவ்வளோ பேருக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹயபுசா பறக்க விட்டாச்சு. எத்தனோடா ஐயோ எங்கள் இந்த கரெக்டாக ஆரஞ்சு கலர் பஸ் தாண்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம H2Rம் ஹயபுசாவும் ஒரே மாதிரி வந்திருக்கும். கரெக்டாக ஆரஞ்சு பஸ் வந்து தாண்டலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹயபுசா வந்து எத்தனை பஸ் தாண்டிக்குன்னா 20 பஸ் தாண்டிருக்கு. ஸோ நம்ம பஸ்ஸு தாண்டுற போட்டியில் யார் ஜெயிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட H2R தான். ஸோ ஸ்பீட் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாப் ஸ்பீட்லேருந்து யார் ஜெயிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம H2R. அடுத்து டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹயபுசா. அடுத்து நம்மளோட அந்த லாங் ஜம்பில் வந்து யார் ஜெயிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட H2R. ஸோ 2 மேட்ச்சில் H2R ஜெயிச்சனால பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்து நம்ம H2R ஜெயிச்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பைக் வச்சு ட்ரை பண்ணலாம், இந்தியன் பைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு என்னென்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கார் ட்ரை பண்ணலாம், அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்குது. ஸோ காரை நம்ம வந்து அடுத்து ட்ரை பண்ணிடுவோம். ஸோ இந்த விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏஎஸ் கார்ஸ் ஃபேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து என்ன பைக் வச்சு ட்ரை பண்ணலாம் சொல்லுங்கள்.